Hello friends, வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil. இன்னைக்கு நாம இந்த வீடியோல சிவப்பு மிளகாய் வச்சு எப்படி ஊறுகாய் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நாம மிளகாய் வாங்கும்போது அது ரொம்ப பழுத்துருச்சுனா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணாம தூர போடுவோம். அதை தூர போடாம எப்படி யூஸ்ஃபுல்லா ஊறுகாய் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பழுத்த மிளகாயில இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாமே நாம இப்போ ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சிருங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய பூண்டு, 4-5 மிளகாய் வத்தல், 1/2 கப் புளி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கு கல்லுப்பு, அப்புறமா நாம் க்ளீன் பண்ணி வச்ச சிவப்பு மிளகாய். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்ல சூடானதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி பட்பட்டுன்னு பொரியணும். அப்புறமா பூண்டு சேர்த்து அது கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுங்க. உப்பு இந்த மாதிரி பட்பட்டுன்னு பொரியணும். இப்போ நாம் வறுத்த எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சிவப்பு மிளகாய் போட்டு அதையும் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா மீதி இருக்கிற சிவப்பு மிளகாய் போட்டு அது கூடவே எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்து அதையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற வத்தல் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நாம் பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடி அதில் சேர்த்துட்டு எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சிருந்த சிவப்பு மிளகாய், புளி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டீங்கன்னா நமக்கு சுவையான சிவப்பு மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவப்பு மிளகாய் ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.